பொதுவாகவே மக்கள் மத்தியில் வந்து அவங்க கவனித்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து சாலைகள் வந்து எப்படி இருக்குன்னு. ஏன்னா டெய்லி போக்குவரத்துக்கு வந்து மக்கள் எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயம். அதில் வந்து ஏதாவது குறைகள் இருக்கும்போது சாலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் பதவியேற்ற கொஞ்ச காலத்திலே இந்த சாலைகள்லாம் வந்து நிறைய மேம்பாடு செஞ்சு அதை சரி செஞ்சு கொடுத்தீங்க. அது வந்து எப்படி உங்களுக்கு முடிந்தது? அதாவது முன்னையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாலையை போடணுமா இருந்தால் எம்எல்ஏ எல்ஏடி ஸ்கீம் அப்படி மட்டும் தான் இருக்கும். அது வந்து ஒரு 10 லட்ச ரூபா நீ கொடுத்தாங்க. அப்புறம் 15, 20 அப்படி போய் இன்றைக்கி வந்து 2 கோடியை தாண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ எம்எல்ஏ ஃபண்டு பிடபிள்யூ இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு ஃபண்டு அப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து வெளியிலேருந்து நிதி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ 2007 பப்ளிக் அக்கௌண்ட்டு ஒன்று திறந்து பண்ணதுனால கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ கடன் வாங்கும்போது பாண்டிச்சேரியிலேயே நிறையா கடன் வாங்கி நிறையா ரோடெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் ஏது ஃபண்டு? எங்கள் ஊரில் காரைக்கால் இந்த சாலையெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இது வந்து நாங்கள் நபார்டு மூலமாக வாங்கணும், அட்கோ மூலமாக வாங்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அது என்ன நபார்டு, அது என்ன அட்கோ, அதெல்லாம் காரைக்காலுக்கு வராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் அது நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்களும் அப்ளை பண்ணுங்கன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து தோண்ட ஆரம்பித்தேன், என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணி அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சது. நானும் கடை வாங்கணும் முடிவு நபார்டு அட்கோ மூலமாக வாங்கணுங்கிற விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ சாலை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பீரியடு மட்டும் நான் சாலை போட்டிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு மன நிறைவை தந்திருக்குது. யாரும் அது மாதிரி செஞ்சது கிடையாது. இப்போ கூட பிஜேபி சார்ந்த ஒரு நபர் வந்து காரைக்கால் எதிர்கட்சி தொகுதியில் இவ்வளோ ரூபாய் நடந்த 83 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்குன்னு ஒரு பேட்டியே கொடுத்தாரு. ஆக எங்களை சார்ந்தவர்கள் எங்களை பாராட்டவில்லை என்றாலும் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சாலைகளை அமைத்த நாஜிம் நானா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம்.